ரஷ்யா திரும்பவும் அவங்களோட ட்ரோன் படைகளை பிப்ரவரி 1 நைட்டு பிப்ரவரி 2 காலையில உக்ரைனோட நேரப்படி பல ட்ரோன்களை உக்ரைனோட தெற்கு பகுதியிலையும் உக்ரைனோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட்ல பல இடங்களையும் குறி வச்சு தாக்கிறதுக்காக ஏவி விட்டுருக்காங்க. இதுல கிரிவ்ரோகிராட் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்வீரிக் பகுதியிலையும் ரஷ்யா தரப்புல இருந்து தாக்குதல் நடந்திருக்கு. அப்படி தாக்குதல் பண்ணும்போது மைனஸ் சுரங்க வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது போல தாக்குதல் நடந்திருக்குது. அதனால அங்க பவர் எலக்ட்ரிசிட்டி கிரிட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆனதுனால அவங்களாம் உள்ளேயே மாட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ அவங்கள சக்சஸ்ஃபுல்லா மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. பட் இது போல தாக்குதல்கள்லாம் ரஷ்யா பெருமளவுல ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது போல தாக்குதல் பண்ணதுனால நேற்றுக்கு ஒரு நாள்ல மட்டும் 40,000 பேர்த்துக்கு மேல கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, இது வின்டர் ரொம்ப குளிரா இருக்கிற இந்த சமயத்துல கரண்ட் கொஞ்ச நேரம் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உக்ரைனோட மக்களுக்கு. அதனால இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி உக்ரைன் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல நடத்துற தாக்குதல். இது எப்பவும் போல நடந்துட்டு இருக்கிறது தான். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேலரி ஜெலூஷ்னி அவர்கள் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப், அவரை இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த பதவி விட்டு தூக்கிடுவாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல உளவு தகவல்கள் போலியா செய்திகள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நடக்குதா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இது கன்ஃபார்ம் புடானோவ் அவர்கள் தான் அடுத்த கமாண்டர் இன் சீஃப், உக்ரைனோட அடுத்த கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறது போல புருடா இன்டெலிஜென்ஸ் விங் போலியான தகவல் கொடுத்துட்டு இருக்கு. இது போலியான தகவல் தான், நடக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எய்டு போகுமா போகாதா? உக்ரைனுக்கு கண்டிப்பா எய்டு போயிடும் இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. அதுக்கு வந்து விக்டர் ஆர்பன் அவர்கள் இந்த ஹங்கேரியெல்லாம் வந்து கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த யூரோப்பியன் யூனியன்ல வந்து மீட்டிங் போட்டு பேசும்போது முதற்கட்டமா இந்த பேசிட்டு இருக்கும்போது அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ஹங்கேரியோட கிட்ட போய் கேட்டிருப்பாங்க போல இருக்குது, என்னங்க அப்ரூவ் பண்ணிட்டுங்க, இத்தனை நாளா வீட்டோ போட்டிருந்தீங்க, இப்ப என்ன அப்ரூவல் வந்துருச்சு, எதுவும் வீட்டோ போடலையா அப்படின்றது கேட்கும்போது, இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் எப்படியும் உக்ரைனுக்கு வந்து எய்டு கொடுக்க தான் போறாங்க. நான் ஒருத்தன் ஸ்டாப் பண்றதுனால எப்படிங்க நிற்கும், நான் முட்டி மோதி பார்த்துட்டேன். ஆனா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவங்களாம் கேட்குற மாதிரி தெரியல. சரி ஒரு கட்டத்துக்கு மேல கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறது போல நேக்கா சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா, எங்கேயோ செமையா மிரட்டிக்கிறாங்க ஹங்கேரி ஆர்பன் அவர்கள், அதனால ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும், இல்லைங்க அவரால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாரு ஆனா முடியல அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க சிலர்லாம். எது எப்படியோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உக்ரைனுக்கு $54 பில்லியன் அளவுக்கான யூரோப்பியன் யூனியன் எய்டு வந்து உக்ரைனுக்கு போகுது அப்படிங்கும் போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டிமிட்ரி குலேபா அவர்கள் இருக்காருல, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் கூட சமீபத்துல அதாங்க ஹாரி பாட்டர், அவர் கூட சமீபத்துல இந்த ஹங்கேரி ஆர்பன் அவர்களை பார்த்து ப்ரோ ஹங்கேரியன் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தார் இல்லையா, இது போலையும் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதோட கேட்டிருக்காங்க. இந்த உக்ரைன்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு எதையும் கேட்டு வந்து என்கிட்ட பேசாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு கிளம்பிக்கிறாரு. அது காண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் என்னங்க பண்றது அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எய்டுகள்லாம் அதிக அளவுல உக்ரைனுக்கு வர்றதுக்கு தயாராயிடுச்சு. யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து உக்ரைனுக்கு வர்றதுக்கு மேற்குலக நாடுகளோட சப்போர்ட்டை திரும்பவும் உக்ரைன் வந்து அடைஞ்சிட்டாங்க. ஏதோ பேசி ஈசி சமாளிச்சுட்டா இருப்பார் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல இருந்தாலும், இப்ப கரண்டா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறார் இல்லையா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அவரை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த கவுண்டர் அஃபென்சிவ் வந்து புடானோ அவர்கள் பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது அடிச்சு சொல்லிட்டு இருக்கு இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங். போலியான தகவல் கொடுத்துட்டு இருக்கு, என்னன்றது பார்ப்போம். ஆனா இப்போ அந்த கமாண்டர் இன் சீஃபா இப்ப இருக்கிறார் இல்லையா வேலரி ஜெலூஷ்னி அவர்கள், அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் மேல இப்ப பல நாடுகளோட அட்டென்ஷனும் இருக்கு. அதனால இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த பல நாடுகளும் உக்ரைன்லயே ஆயுதம் தயாரிச்சுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்து இங்க ஃபேக்டரி அமைக்கிறாங்க இல்லையா, இது வந்து மோனோபலைசேஷன் மாதிரி இருக்குது. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வேணுங்கிற நபர்களுக்கு மட்டும், ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பிடிச்ச கம்பெனிகளுக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்குறாரோ என்னமோ தெரியல. அதனால வந்து இவர் தரப்புல இருந்து ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டுகள் வருது. அதாவது மோனோபலைசேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து உக்ரைனோட ராணுவத்துக்கு சரியில்லை. அது மட்டும் இல்லாம அதாவது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கே சரியில்லை. அது மட்டும் இல்லாம இப்போ லெஜிஸ்லேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு வேளை நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கொடுக்குற தகவல் மட்டும் உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூடிய சீக்கிரத்துல இந்த வேலரி ஜெலூஷ்னி அவர்களுக்கு கீழே இத்தனை நாளா இருந்திருப்பாங்க இல்லையா விசுவாசமான கமாண்டர்ஸ், அவங்க எல்லாத்தையுமே தான் வேல்யூ தூக்குவாங்க. ஏன்னா புடானோ அவர்கள் வந்துட்டாங்கன்னா அவருக்கு ஃபேவரான அவருக்கு விசுவாசமான ஆளுங்கள்லாம் முக்கியமான பதவிகளில் உட்கார வைப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க இந்த வேலரி ஜெலூஷ்னி அவர்களும் அவரோட கூட்டம்லாம் இருப்பாங்க இல்லையா,
இப்போ அவங்களுக்குலாம் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கணும். இல்லை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை டாப்பிள் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டாங்க, அதாவது கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கான வேலையில ஈடுபட்டுட்டாங்கன்னா அது உக்ரைனுக்கு சரியில்லை. அதனால இப்போ உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் காய்கறி ரொம்ப முக்கியமா பார்த்து பார்த்து நகர்த்தணும். ஒரு சின்ன பிழை ஏற்பட்டாலும் உக்ரைன் 2 பிளவா உடஞ்சிரும். அது உடஞ்சிருச்சுன்னா மேற்குலக நாடுகளோட கனவு திட்டங்கள், இத்தனை நாளா நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வீணா போயிடும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன்ல மாஸ் மொபிலைசேஷன் பண்றோம், 5 லட்சம் வீரர்களை கொண்டு வரோம்னு எல்லாம் பெரிய பிம்பமா இருந்துச்சு. ஆனா அதுக்கான வேலைகள் நடக்குதானா, நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி சில உள்குத்துகள் இருக்கு அப்படிங்கிறது போல அரசல் புரசலா ரூமர்ஸும் சில பல போலி தகவலும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த போலி தகவல் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெரிய பெரிய இடங்கள் லேண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, முக்கியமான பகுதிகள், அதாவது உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் லேண்ட் ஓனர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சர்வே எடுக்கிறாங்க. அதாவது உக்ரைனுக்குள்ள அகதிகளா போனவங்களும் சரி, இப்போ உக்ரைனுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாத்தையும் இங்க பாருப்பா பிடிச்சிட்டு, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் இங்க பாருப்பா உங்ககிட்ட இருக்கிற நிலம் எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, உன்னை கூப்பிட்டு போய் ஆர்மியில சேர்த்துக்குவான், நீ என்ன லேண்டா கொடுக்குறியா இல்லை எப்படி, ஏன்னா நீ வெளிநாட்டுல அகதியா போய் நீ அங்கேயே வாழ்ந்துக்கலாம், இங்க இருக்கக்கூடாது உக்ரைன்ல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி என்ன நடக்கும், இவங்க கிட்ட இருந்து லேண்டை வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா மேற்குலகத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த லேண்டை காசு கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்களை தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் லேண்ட்ல எழுதி தர மாட்டாங்க இல்லையா. அது போல மிரட்டி இவங்க கிட்ட இருந்து லேண்டை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் விட்டுறாங்க அப்படிங்கிறது போல போலியான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதான்னு தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஏன் இது போல வாங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லிவிவ், லுட்டஸ்க் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான நிலங்கள் இப்ப யாருக்கிட்ட வந்துடும், மேற்குலக நாடுகளுக்கு சொந்தக்காரர்களான சில நபர்களுக்கு வந்துருமா. இப்போ அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய கடமை மேற்குலக நாடுகளுக்கு வந்துருமா. அதை நாங்க பாதுகாக்கிறதுக்காக எங்களோட இராணுவத்தை அனுப்புறோம் அப்படிங்கிற பேர்ல போலாந்து உள்ள அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படிங்கிறது போல எனக்கே தோணுது. நீங்க நம்புறீங்களா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. கனடாவோட ஃபாரின் மினிஸ்டர் சர்ப்ரைஸா சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு உக்ரைன்ல இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி டிமிட்ரி குலேபா அவர்கள், என்ன ஃபாரின் மினிஸ்டர் இல்லையா, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் பார்த்து பேசிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சுக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்ல கனடா இது வரைக்கும் தோராயமா ஒரு 7.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவியை உக்ரைனுக்கு செஞ்சுக்கிறாங்க. அதுல 1.7 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உண்டான எய்டு மிலிட்டரிக்காக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது போலலாம் பீத்தி இருக்கிறாங்க, அதாவது சொல்லிக்கிறாங்க. சாரி, அது போல சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, 2014 இருந்தே நாங்க உக்ரைனுக்காக உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு 40,000 பேர்த்துக்கு மேல ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதாவது இப்பதான் ஒன்னொன்னா வெளியே வருது. இதுக்கு முன்னாடி யூகே இது போல சொன்னாங்க 2014 இருந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோன்னு. இப்ப இவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பதிவுகளில் பார்த்துருப்போம். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இது போல உக்ரைனோட வீரர்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது கனடால ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிருந்தே ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது திட்டம்லாம் 2014 இருந்தே இருந்திருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இந்த கிரீமியாவை மையமா வச்சு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது போல திட்டம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. அதாவது இந்த பிரச்சனை இப்ப நேத்து பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் காலங்காலமா யுக யுகமா நடந்துட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவோட எம்பையரா இருக்கும்ல, ரஷ்யன் ஃபெடரேஷன் இப்ப இருக்கு, இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியனா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ராஜாகால ஆட்சியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா. அது இந்த கேத்ரின் அம்மா, அந்த குயின் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே இந்த கிரீமியா மேல ஒரு கண்ணு தான். அது எப்படியாவது பிடிச்சி நம்ம வசம் வச்சுக்கணுன்றதுக்காக போராடி பார்த்துருக்குறாங்க. இப்பதான் இந்த 2014 இருந்து தான் ரஷ்யா முழுமையா இந்த கிரீமியா அபகரிச்சு வச்சுக்கிறாங்க. இது போல டெம்பரவரியா சில நேரங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது போல போர் நடக்கும், எப்படியோ அடிச்சு பிடிச்சி மாத்தி எடுத்துருவாங்க, இல்ல உட்காந்து நெகோசியேஷனாவது பண்ணிடுவாங்க. ஏன்னா ரஷ்யா தோத்து போய் பின்வாங்கினதா இல்ல, எப்பவுமே இது போல சண்டை நீண்ட நாள் நடக்கும், 5 வருஷம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யா பின்வாங்கிட்டாங்க, இது வரலாறு. ஆனா இப்போ மேற்குலக நாடுகள் பின்வாங்கிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இப்போ 2 வருஷம் தான் ஆயிருக்குது. 2 வருஷம் முடிவுலயே பிரான்ஸ்ல ப்ரொடெஸ்ட், பெல்ஜியம்ல ப்ரொடெஸ்ட், ஹங்கேரியில ப்ரொடெஸ்ட், போலாண்ட்ல ப்ரொடெஸ்ட்னு எல்லா பக்கமும் இந்த யூரோப்பியன் யூனியனே பிளவுபடுற அளவுக்கான ப்ரொடெஸ்ட் பல நாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு. காரணம் இந்த ஃபார்மர்ஸ் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேதுன்னு. ஏன்னா இப்போ உணவு தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ போர்னு வந்துருச்சு, 3ஆம் உலக போர் வந்துருச்சு அப்படின்னா உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உணவு யாரு கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து நிற்கும். இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு, இந்த அக்ரிகல்ச்சர்லாம் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா உருவெடுக்கும் இந்த கார்பரேட்ஸ் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அனலிஸ்ட். என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா, என்ன ஏதுங்கெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம போர்க்காலத்துல இந்த விவசாயம் பண்ணி அது வந்து பெருமளவில் எடுக்க முடியுமா ஈல்டு அப்படிங்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா எல்லா பக்கம் குண்டை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதும் விவசாயம் பண்ணி அதுல இருந்து ஈல்டு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் அந்த ராணுவத்துக்கு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் உணவு போகணும் இல்லையா? உணவு பற்றாக்குறையா இருந்ததுன்னா வீரர்களால சண்டை பிடிக்க முடியாது. அதனால எந்த அளவுக்கான ப்ரிப்பேர்னஸ் இந்த 2014 இருந்து இந்த நாடுகள்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால இப்போ இந்த இடத்துல ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு கார்பரேட்டோட வேலை இருக்குமா அப்படிங்கிறது போலாம் பேச்சு அடிபட்டு வருது. என்னமோ நடக்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.